10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 4 வடிவியல் அலகு பயிற்சி 4இல் 5வது கணக்கு பார்க்குறோம். 2 தொடர்வண்டிகள் ஒரே நேரத்தில் ஒரு தொடர்வண்டி நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன. முதல் வண்டி மேற்கு நோக்கியும் 2வது வண்டி வடக்கு நோக்கியும் செல்கின்றன. முதல் தொடர்வண்டி 20 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் 2வது வண்டி 30 கிலோமீட்டர் மணி வேகத்திலும் செல்கின்றன. 2 மணி நேரத்திற்கு பின்னர் அவைகளுக்கு இடையே உள்ள தொலைவு எவ்வளவுன்னு கேட்கப்பட்டிருக்கு. இருக்கக்கூடிய நிபந்தனையை வச்சு வரைபடம் வரைஞ்சிக்கலாம். முதல்ல என்ன டைரக்ஷன்னு திசைகள் மார்க் பண்ணிடலாம். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு. ஓ என்ற புள்ளியை தொடர்வண்டியின் நிலையமாக கொடுத்துக்கலாம், மையப்புள்ளியை. இதில் இருந்து முதல் வண்டியானது மேற்கு நோக்கி செல்லுது. மேற்கு நோக்கி 20 கிலோமீட்டர் மணி வேகத்தில் செல்லுது. 2 மணி நேரம் டிராவல் பண்ணுது. அப்போ முதல் தொடர்வண்டி இருக்கக்கூடிய நிலை ஏன்னும், 2வது தொடர்வண்டி வடக்கு நோக்கி செல்லுது. மணிக்கு 30 மணிக்கு 30 கிலோமீட்டர் பர் மணி வேகத்திலும் அதே 2 மணி நேரம் டிராவல் பண்ணுது. வடக்கு நோக்கி அது இருக்கக்கூடிய நிலையை பின்னு கொடுத்துக்கலாம். ஏ மற்றும் பி இடையேயான தொலைவு 2 மணி நேரத்திற்கு பிறகு என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. 1 மணி நேரத்துக்கு 1 மணி நேரத்தில் 20 கிலோமீட்டர் பயணிக்குதுன்னா 2 மணி நேரத்தில் முதல் தொடர்வண்டி பயணிக்கக்கூடிய தொலைவு 40 கிலோமீட்டர். அதே போல் 2வது தொடர்வண்டி பயணிக்கக்கூடிய தொலைவானது 30 × 2 60 கிலோமீட்டர் தூரம் பயணிக்குது. இந்த நிபந்தனைகளை எழுதிடலாம். ஓ தொடர்வண்டி நிலையம். ஓ என்பது தொடர்வண்டி நிலையம். முதல் தொடர்வண்டி 2 மணி நேரத்தில் செல்லும் தொலைவு. 1 மணி நேரத்தில் செல்லக்கூடிய தொலைவு 20ன்னா 2 மணி நேரம் 20 × 2 40 கிலோமீட்டர். இதே போல் 2வது தொடர்வண்டிக்கு எழுதிக்கிறோம். 2வது தொடர்வண்டி 2 மணி நேரத்தில் செல்லும் தொலைவு. 1 மணி நேரத்தில் 30 கிலோமீட்டர்னா 2 மணி நேரத்தில் 30 × 2 60 கிலோமீட்டர் தூரம் பயணிச்சிருக்கு. 2 தொடர்வண்டிகளுக்கும் இடையேயான தொலைவு செங்கோண முக்கோணம் ஏஓபியில் பித்தாகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகிறோம். பித்தாகரஸ் தேற்றப்படி AB² கர்ணத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூடுதலுக்கு சமம். AB² = OA² + OB². இதில் ஏபியின் மதிப்பு தான் கணக்கிட போகிறோம். OA என்பது 40. முதல் தொடர்வண்டிக்கு இடையேயான தொலைவு 40² + 2வது தொடர்வண்டி கிடக்கும் தொலைவு 60² 40 வர்க்கப்படுத்துகிற 40 × 40 நன்னாங்கு 16 2 0 6 36 2 0 36 + 16 மதிப்பு 52 5200. AB² மதிப்பு AB எனும் பொழுது வர்க்கமூலம் எடுக்கிறோம். √5200. இந்த 52 பிரிச்சுக்கிறோம். 13 × 4 நமக்கு என்னென்னா 52. 13 × 4 52. 100 பிரிச்சுக்கிறோம். 13 × 400. இதுக்கு வர்க்கமூலம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 13 அப்படியே எழுதிக்கலாம். √13. 400க்கு வர்க்கமூலம் 20. 20 √13 கிலோமீட்டர். 2 தொடர்வண்டிகளுக்கும் இடையேயான தொலைவு. Therefore 2 மணி நேரத்திற்கு பின் இரு தொடர்வண்டிகளுக்கும் இடையே உள்ள தொலைவு 20 √13 கிலோமீட்டர் ஆகும். தேங்க்யூ.